இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இங்குள்ள படகு இல்லம், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், சூழலியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்த பயணிகள் படகு சவாரி செய்தும் செயற்கை நீரூற்றுகள் முன்பு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். ஏற்காடு வந்திருக்கோம். எல்லாருமே சுற்றி பார்த்தோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவினிங் ஆகும் நாங்கள் கிளம்புறதுக்கு, போகிறதுக்கே மனசு வரல. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பூங்காவில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். பூங்காவில் உள்ள ஊஞ்சல்கள், சறுக்குகளில் விளையாடி மகிழ்ந்த சிறுவர்கள் ரயிலில் குடும்பத்துடன் பயணம் செய்து பொழுதை கழித்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவி சுற்றுலா தளத்தில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் பரிசலில் சவாரி செய்தும் ஆயில் மசாஜ் செய்தும் அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். அருவியில் தண்ணீர் கொட்டும் அழகை தொங்கு பாலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.